ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் ஆற்றல்களின் தேவனாயிருக்கிறார். கடவுள் அப்படின்னா அவரால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே நம்புகிறோம். ஆண்டவர் அப்படின்னா நான் சும்மா கூட இருப்பேன், ஆனால் ஆண்டவரால் செய்ய முடியுங்கிற அளவுக்கு நமக்கு விசுவாசம் இருக்குது. அவரால் செய்ய முடிஞ்சு நான் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கூட கொடுக்கும் அப்படின்னா அவருடைய ஆற்றலை நான் நம்புகிறேன். தேவன் அவ்வளவு தூரத்துக்கு ஆற்றலோட அவர் கடவுளுங்க. அவர் கடல் மேலே நடப்பார், செங்கடலை பிளப்பார், யோர்தானை பிளக்க முடியும், எரிகோவை தகர்க்க முடியும், எல்லாம் பிசாசின் கிரிகளை அழிக்க முடியும், சூரியனையே நிப்பாட்ட முடியும். ஏன்னா அவர் கடவுள். தண்ணியை திராட்சரசமாக மாற்ற முடியும், 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுக்க முடியும். மரித்து அவரை அடக்கம் பண்ணால் கூட 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்திருக்க வர முடியும் அவரால். ஏன்னா அவர் கடவுள். ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கு. இதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. யாருக்காவது இதுல சந்தேகம் இருக்குதா? அவரால் எல்லாம் கூடும் அப்படின்ட்டாரு. இப்ப அவர் ஒன்று சொல்றாரு, என்னுடைய படைப்பு அப்படின்னா நான் ஒன்று செஞ்சேன் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற ஆற்றல் நான் செய்த எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்குது. அப்போ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இயற்கைக்குள்ளேயே என்னுடைய ஆற்றல் இருக்குமானால் என் பிள்ளை என் சாயலின்படி என்னுடைய ரூபத்தின்படி நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். என்னுடைய ஆற்றல் எல்லாத்தையும் நான் இப்போ உனக்குள்ள வச்சிருக்கிறேன். இப்போ அவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மலைகளை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று நீ சொல்லு, நீ சொன்னபடியே அது ஆகும். மலம் மாதிரி பிரச்சனை, மலம் மாதிரியான தேவைகள், மலம் மாதிரி பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து நீ பேசுனா நீ சொன்னபடியே அது அப்படியே ஆகும். எனக்குள்ள இருக்கிற ஆற்றல் உனக்குள்ள இருக்கு, அதை நான் நம்பி நான் உன்கிட்ட இப்போ பேசிட்டு இருக்கிறேன். இந்த ரகசியம் நமக்கு புரியல அப்படின்னா பைபிள் வாசிக்கும் போது இந்த பக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம். ஏன்னா எல்லாமே என் புத்திக்கு மேலான காரியங்களை பேசும். வாளா இல்லாமல் தலையாக இருப்பாயின்னா நமக்கு மேலே திரும்பி பார்த்தோம்னா நம்ம தான் வாளாவே இருக்கிறோம். மேலே பார்த்தோம்னா அத்தனை தலைகள் இருக்குது. இத்தனையும் தாண்டி நான் எப்படி மேலே போகிறது? சொல்லுகிறவர் யாருங்கிறது தெரியணும். நான் யாரு, அவருக்கும் எனக்கு என்ன உறவு, எனக்கும் அவருக்குமான அந்த நட்பு எப்படிப்பட்டது, அந்த ஜீவன் எப்படிப்பட்டதுங்கிறத நான் உணரும் பொழுது என்னால் அவர் சொல்லுகிற காரியங்களை விசுவாசிக்க முடியும். ஆகையினால தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து வந்திருக்கிற ஜீவனாக இருக்கிறதுனால கிறிஸ்துவனுடைய ஆற்றல் இப்போ எனக்குள்ள அந்த ஜீவன் வழியாக எனக்குள்ளே வந்திருக்குது. அதனால தான் ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டு ஸ்தோத்திரம் போட்டுட்டு அப்படி நான் பரலோகத்துக்கு போகிறதுக்காக ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வரல, இங்கே உங்களை வைக்கலை. ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய ஜீவனில் நிறைந்து வாழ்வதேன். அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை, தியானம், சபை, இந்த பிரசங்கம், ஆராதனை எல்லாமே எனக்குள்ள இருக்கிற ஜீவனை வெளியில கொண்டு வர்றதுக்காக, எனக்குள்ள இருக்கிற தேவ ஆற்றலை வெளியில கொண்டு வருவதற்காக. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், காலேஜுக்கு அனுப்புறோம், படிக்க வைக்கிறோம், ஏதோ ஒரு காரியங்களை வெளியில இருந்து பிள்ளை கற்றுக்கொள்ளுது. ஆனா அவனுக்குள்ள நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்க, நீங்க செய்யற வேலை உனக்கு திருப்தியா இருக்குதான்னு கேட்டு பாருங்களேன், நிச்சயமா இருக்காது. ஆனா அந்த அந்த வேலையில அவன் திறம்பட செய்வான். எப்படி? வெளியிலிருந்து வந்து கற்றுக்கொண்டதின் மூலமாக, வெளியில இருந்து வந்திருக்கக்கூடிய அறிவின் மூலமாக சில விஷயங்களை கற்றுக்கொள்ற அந்த உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறனால அதற்காக அவனுக்கு பணம் கிடைக்கிது. ஆத்மார்த்தமா சந்தோஷமா நான் அந்த வேலையை நான் செய்யறேங்க, எத்தனை பேர் அதை சொல்லிட முடியும்? அப்ப அந்த வேலையை எப்படி செய்யறது? அந்த வேலையை செய்யும் பொழுதுதான் கரும்பு திங்கிறதுக்கு கூலி கொடுத்த மாதிரி இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பிடிச்ச காரியம் எப்போ உங்களுக்குள்ள இருந்து வெளியில வரும்? எது உங்களுக்கு பிடிக்குதுன்றது முதல்ல எப்படி தெரியும்? அதுக்கு தான் உங்களை உண்டாக்கின தேவனோடு கூட இருக்கிற உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பிள்ளைகளை நான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து எல்லாம் போய் அதில் விழுந்துடுறது. ஒரு காலத்தில் எல்லாம் பிகாம்னா பிகாம், அடுத்து எல்லாம் இப்போ எம்பிபிஎஸ்னா எம்பிபிஎஸ். இது இல்லைங்க என்னுடைய அடையாளம். படிப்பு குறையில்லை, நல்லா படிக்கணும், பிள்ளைங்க இந்த பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் வரணும். அதுக்கு படிப்புங்கிறது ஒரு விசிட்டிங் கார்டு தான். ஆனால் அவன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட தேவன் சொன்ன ஒரு காரியத்தை நான் செய்து முடித்திருக்கிறேன், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய இந்த பூமியில் அவன் செய்யணும். அப்படின்னா இந்த பூமியில் தேவனுடைய ஆற்றல்கள் தனக்குள்ளே இருக்குங்கிறத முதல்ல அவன் விசுவாசிக்கணும். மேன்மையான காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் வெளியில் வராமே இருக்குதுன்னா மறைக்கப்பட்டு மூடப்பட்ட நிலையிலே இருக்குது. இதை எப்போ வெளியில் வரும்? விதையை கொண்டு போய் விதைக்கும் போது அதனுடைய ஆதாரங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாக அது வெளியில் வந்துடும். என்ன மரம் அப்படிங்கிறது கனியினால கண்டுகொள்ள முடியும். நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். சுற்றி சுற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க, இது மாம்பழம், அந்த மாம்பழத்தில் மாமரத்தில் நிறைய மாம்பழமாக இருக்குதுங்க அப்படின்னு அந்த மரத்துக்கே பேர் வச்சுட்டு போயிடுவாங்க.
உங்க மூலமா பலனடைகிற ஜனங்கள். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. அப்ப பார்க்கிற அந்த இடத்துல நீங்க நின்று வேலை செய்யணும். கடவுள் உங்களை அந்தரங்கத்தில் பார்க்கிறாரு. கதவை பூட்டி தாழ்பாளிட்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற அந்த பிதாவின் இடத்திலே ஜெபம் பண்ண கடவீர்கள். அப்ப ஜெபிக்கிறது ஏதோ என் தேவையை பெற்றுக்கொள்றது இல்லை, எனக்குள்ளாக ஏற்கனவே இருக்கக்கூடிய காரியங்களை வெளியில கொண்டு வருவதற்காகவே நான் ஜெபிக்கிறணும். அப்ப ஜெபன்றது அதைத்தாங்க ஆண்டவரே இதைத்தாங்க ஆண்டவரேன்னு கேட்கக்கூடிய இடம் இல்லை. எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் வெளிப்படணும், தேவனுடைய கிருபைகள் வெளிப்படணும், தேவன் வைத்து அனுப்பின அந்த ரகசியமான காரியங்கள் வெளிப்படணும், இந்த உலகத்துக்கு கனி கொடுக்கணும், இந்த பூமியை பரலோகமாய் மாற்றுவதற்கு அந்த ஆற்றல் உதவி செய்யும். அதை குறித்து அநேக வாரங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதுல அநேக ஆதாரங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆவிக்குரிய ஆதாரம்னா பார்த்தோம், சரீரப்பிரகாரமான ஆதாரம்னு பார்த்தோம், பொருளாதார காரியங்கள் எவ்வளவு எப்படி இதெல்லாம் நமக்கு உள்ள இருக்கிற அந்த ஆற்றலை வெளியில கொண்டு வருவதற்கு தேவன் பயன்படுத்துகிறாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். சோதனைகளை நான் பயன்படுத்தும் பொழுது இந்த பூமி என்னால் ஆசீர்வதிக்கப்படும், இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆகையினாலதான் இந்த செய்தியெல்லாம் திரும்ப திரும்ப கேளுங்க, உங்களிடத்துல இருக்கிறத பார்க்க பழகுங்க. அப்படின்னா தான் உங்களை கொண்டு ஏதாவது ஒன்று இந்த பூமியில கடவுள் செய்யணும்னு சொன்னா, ஆமாம்ல நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், கேட்டதுபடி தான் ஆண்டவர் இப்போ எனக்குள்ள இருந்து வேலை செய்கிறாருங்கிற தைரியம் வரும். எதுவுமே எனக்கு தெரியல, நான் யாருன்னு தெரியலன்னா நான் வெளியில உள்ள ஜனங்களை குறித்து தான் பொறாமைப்படுகிறவனாவே இருப்பேன். அவங்களுக்கு என்னங்க நல்ல அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க, அவங்களுக்கு என்ன நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டாங்க, லக்கு. இப்படி நம்ம லக்கை தேடியே போறதில்ல. லக்கு இல்லை, லக்கு இங்க இப்ப நமக்குள்ள இருக்கிறார். யாரு? இயேசு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நானே லக்கு, நம்ம தான் லக்கு இன்னைக்கு இந்த உலகத்துக்கு. அதனாலதான் இந்த உலகம் ஒன்னாலும் இல்லாம சிறக்காது. இயேசு சொன்னார், நீ தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறாய். ஒருத்தனுக்குள்ள இருந்து தேவன் செய்கிற அந்த காரியங்கள் எப்படி தெரியணும் அப்படின்னா, உனக்குள்ள நான் செய்கிற காரியம் இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதனால ரொம்ப முக்கியம், இந்த கடவுளுக்கு பயப்படுற பயன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கடவுள் இல்லாத வாழ்க்கைன்றது முடியாது. இயேசுவே சொன்னார், என்னால் அன்றி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அந்த செயல் என்னது? இல்லையா, இப்ப நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, ஒன்றும் செய்ய முடியாதுன்ற லிஸ்ட்ல தான் அது வருது. கடவுள் இல்லாமல் நான் செய்கிற எந்த காரியமும். விசுவாசிங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அன்றாட நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ உங்க வாழ்க்கையில தேவன் ஏற்கனவே முடித்த காரியங்கள் எல்லாம் திரும்ப வெளியில வரணும். கடவுள் அப்படித்தான் எல்லாத்தையுமே செய்யறார். ஒரு விதைக்குள்ள ஒரு காட்டையே வச்சு முடிச்சுட்டு அதை விதையாக்கி கையில கொடுத்துட்டார். இப்ப நான் செய்ய வேண்டியது விதையை கொண்டு போய் திரும்ப விதைச்சு அதுக்குண்டான சூழ்நிலை நான் உருவாக்கும் பொழுது கடவுள் வச்சு அனுப்பின அந்த காடு வெளியில வர ஆரம்பிக்கும். ஏன்னா கடவுள் எப்பயுமே இப்படித்தான் ஒரு காரியத்தை செய்யறார். ஆதாமை உண்டாக்கும் பொழுது என்னையும் உங்களையும் சேர்த்தே உண்டாக்கினார். ஆதாமுக்குள்ளாக நான் இருந்தேன். அதனாலதான் ஆதாமை தேவன் ஆசீர்வதிக்கும் போது உங்களையும் என்னையும் சேர்த்து ஆசீர்வதிச்சார். என்ன சொல்லி ஆசீர்வதித்தார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படின்னா இன்னைக்கு நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். எங்க? ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே. அப்ப நாமளும் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்திருக்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த நல்ல வாழ்க்கையை விரும்புறோம். பாருங்களேன், குறைவான வாழ்க்கை எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லை. அப்ப நான் எங்கேயோ நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்துருக்கிறேன். அதுதான் எனக்குள்ள இருந்து அந்த ஆசையை கொண்டு வருது. நல்ல ட்ரெஸ் பண்றது, நல்ல சுகாதாரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறது, சமாதானமான சூழ்நிலைக்குள்ள இருக்கிறது பார்க்கும் பொழுது அப்பாடா இதைத்தான் நம்ம விரும்பணுன்ற மாதிரி. அப்ப ஏற்கனவே ஒருத்தர் அதை அனுபவிச்சதுனாலதான் இப்ப இருக்கக்கூடிய குறைவான வாழ்க்கையை வெறுக்க முடியுது, ஒரு மாதிரி பண்ணுது. ஆனா ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது என்னன்னே தெரியாதனால சகிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வீடு வாசப்படி தலையெழுத்துன்னு சொல்லி சகிச்சுக்கிட்டு வாழ்றோம். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க அப்படி சகிக்கும்படி ஆண்டவர் உண்டாக்கல. உனக்கு விருப்பம் இல்லாத அந்த சூழ்நிலையை நீ விரும்பினா மாற்றலாம், மழையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லலாம். அந்த ஆற்றல் இன்னைக்கு உனக்குள்ள இருக்குது அப்படின்றாரு. அதனாலதான் மற்றவர்களை பார்த்து அவங்கள்ட்டலாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து பொறாமைப்படும்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தரல. மாறாக எனக்குள்ள என்ன இருக்குது? ஆண்டவரே, எனக்குள்ள நீர் வைத்து அனுப்பின அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், எனக்குள்ளாக நீர் வைத்து கொடுத்திருக்கிற அந்த வரங்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த பூமிக்கு கனி கொடுக்கும்படியான உம்முடைய ஆற்றலை நீர் எனக்கு தந்திருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை பிறகுது பாருங்க, ஒரு விசுவாசம் உள்ள வருது. நம்மளும் இந்த உலகத்துல ஜெயிச்சிடலாம், எல்லார போல நானும் பெரிய ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாய் வந்துடலாம், தேவனுடைய எல்லா நன்மைகளுக்கு நானும் ஒரு இந்த பூமியில காரணராய் நிற்க முடியும், அநேகருடைய நல்வாழ்வுக்கு ஆண்டவர் என்னைய சகாயனா
வைக்க முடியும். விசுவாசிக்கணும். இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வர்ற காரியம், வெளியில எங்கேயோ தேடி வர்றதில்ல. அப்ப நமக்கு யாரும் மாடலா இருக்க முடியாது. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைவை நீங்கள் கண்டுகொள்ளும் பொழுது யாரை குறித்து நமக்கு பொறாம வராது, எரிச்சல் வராது. யாரை குறித்து நமக்கு தேவையில்லாத அந்த சில எண்ணங்கள் வரும்ல, அவங்களுக்கு மாத்திரம் எல்லாம் நடக்குது, அவங்களுக்கு மாத்திரம் எல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் தூர போயிடும். அந்த முறுமுறுப்புலாம் இருக்காது. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதித்த அதே தேவன் என்னையும் ஆசீர்வதிக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன், என்னை அதை பார்க்கலாம் அதிகமாய் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். ஸோ எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த காரியங்களை திரும்ப திரும்ப பாருங்க. இன்றைக்கு இறுதியாக ஆத்துமா அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை பார்க்கணும். ஆத்துமான என்னது? அறிவு, உணர்ச்சி, சித்தம், முடிவெடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திராணி, அந்த ஆற்றல் நிறைந்திருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஆத்துமா, சோல். நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா மனிதன் ஆவி ஆத்துமா சரீரமா இருக்கிறான்றதே தெரியாது. எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கலங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ போய் விட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் என்னத்தையாவது வாங்கி திங்கிறது. ஏன் அப்படின்னா, இல்லை எனக்கு என்னமோ ஒன்று தேவைப்பட்டுச்சு. என்ன தேவை, எங்கே எந்த இடத்துல தேவைன்றதே தெரியறதில்ல. எல்லாம் நல்லா இருக்கும், ஆவி கலங்குதுனாக்க தெய்வ சமூகத்தில் போகணும், உட்காரணும், ஆண்டருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கும் பொழுது அந்த பலன் திரும்ப வந்துடுது பாருங்க. சில காரியங்கள் ஆத்துமா பயப்படுதான், ஆவியிலிருந்து ஆத்துமாவுக்கு பேச தெரியணும். என் ஆத்துமாவே கலங்காதே, திகையாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆத்துமாவை பார்த்து பேசக்கூடிய அந்த தெளிவு வேணும் பாருங்க. எல்லாத்துக்கும் எதைக்கு எடுத்தாலும் சரீரத்துக்கு எடுத்த காரியங்களையே தேடி தேடி பழகிறது மனிதன். ஆவி ஆத்துமா சரீரமாக இருக்கிறான். ஆகையினாலதான் ஒவ்வொரு நாளும் நான் இந்த பூமியிலே இந்த தேவனுடைய ஆற்றல்களை என் ஆவியில இருந்த ஆத்துமாக்குள்ள அறிவாக வந்து சரீரத்திலே அவைங்களை கொண்டு அதை நான் செய்யும் பொழுது இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. இந்த ஆத்துமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ஆற்றலும் உங்க ஆத்துமாக்குள்ள தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆவியினால் நிரப்பப்பட்டது சரீரத்து மண்டலத்துக்குள்ள வரணும்னா நடுவில் ஆத்துமான்னு ஒன்று இருக்குது. அது புதிதாக்கப்படலை, மிக மிக டேஞ்சர், அது ஆபத்தானது. 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமாய் இருக்கும்படி எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அதாவது செழிப்பு அப்படின்னா வெறும் பணம் மாத்திரம் இல்லை. கடவுளுடைய பார்வையில் செழிப்பு அப்படின்னா எல்லா ரீதியிலும் நீங்கள் பேசுறது, நீங்க செய்யறது, நீங்க வாழ்ற இடம், நீங்க சம்பாதிக்கிறது, உங்களுடைய சுகம், உங்களுக்கு உண்டான அந்த அறிவு, கடவுளோடு கூட இருக்கிற உறவு, எல்லாவற்றிலும் நீங்கள் செழித்து இருக்கணும். தேவன் அப்படித்தான் விரும்புகிறார். அப்போ உங்க ஆத்துமா செழித்துச்சு அப்படின்னா எல்லா பகுதியும் செழிப்பாக முடியும். ஆகையினாலதான் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் மனதிற்கு தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது செழிப்படையணும் அப்படின்னா என்னிடத்துல வந்து செவி கொடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், செழித்திருக்கும். கவனமாய் என்னிடத்திலே வந்து செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரு. நீதிமொழிகள் 23:7, நீதிமொழிகள் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். அதாவது இந்த நினைவு ஆத்துமா அப்படிங்கிறது எங்கிருந்து வருது அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய சிந்தனை என்ன இருக்குது, எனக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்களை நான் சிந்திக்கிறேன்றதை வச்சுத்தான் என் எதிர்காலமே இருக்குது. வேதம் ஒன்று சொல்லுமானால் அது பொய் சொல்றதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனம் அப்படின்னா அது ஒரு குரங்கு அப்படின்ட்டாங்க. ஏன்னா அப்படி சொல்லி பழகியாச்சு. மனம் ஒரு குரங்கு, அதாவது இன்னைக்கு இதை விரும்பும், நாளைக்கு வேற ஒன்று விரும்பும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கலாம், ஆனால் அது என்கிட்ட இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா அது மனம் ஒரு குரங்கு. ஏன்னா இன்னைக்கு எனக்கு அழகா தெரியுது, என் மனைவி இன்னைக்கு அழகா தெரியுது, நாளைக்கு இன்னொருத்தருடைய மனைவி அழகா தெரியுது. அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, மனம் ஒரு குரங்கு. அதனால மனதை அடக்கு, மனதை கண்டுகொள்ளாத அப்படின்ட்டாங்க. கடவுள் உன்னை ஒரு காரியத்தை உண்டாக்கி இருப்பாரானால் அவர் பார்வையிலிருந்து அதை பார்க்கும்போது அது அவ்வளவு பிரயோஜனம் உள்ளது மனிதனுக்கு. ஆத்துமா அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த ஆத்துமா தான் எதையும் தேவனை போல சிந்திக்க, தேவனை போல உணர, தேவனை போல முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்திருக்கிறது. கற்பனையினுடைய உலகம்
இன்னைக்கு நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய எல்லாமே யாரோ ஒரு மனிதனுடைய கற்பனை இல்ல. விசுவலாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த மனுஷன் அந்த காரியத்தை பார்த்துறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை மற்றவங்களுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுறாரு. ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலமா இருக்கட்டும், மிக பிரம்மாண்டமான அழகான ஓவியமா இருக்கட்டும், எல்லாமே யாரோ ஒரு மனிதனுடைய கற்பனை, உள்ள வந்த கற்பனையை வெளியில கொண்டு வந்து காட்டினா இன்னைக்கு பிரம்மாண்டமா தெரியுது. உலக அதிசயங்கள் சொல்றாங்கல்ல, யாரோ ஒரு மனிதனுடைய கற்பனை. அந்த கற்பனை எங்க வருது? உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள வருது. உங்க வாழ்க்கையை குறிச்ச கற்பனை என்னவா இருக்குது? ஒண்ணுமே இல்லைங்க. ஏதோ அது போற போக்குல போகுது, நானும் போய்கிட்டு இருக்கிறேன். கற்பனை பார்க்கணும் உள்ள. சரியான அதைத்தான் தலைவர்கள்லாம் சொல்லிட்டு போறாங்க, கனவு காணுங்கள். படுத்தா நல்ல கனவு வருது, அந்த கனவு இல்லை, உங்களை தூங்க விடாதபடி ஒரு கனவு ஒன்று வரணும். அதுதான் வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவார், அப்பொழுது வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். தேவன் அவர்களுக்குள்ள வைத்து அனுப்பின அந்த காரியங்கள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். உள்ள இருந்து பார்ப்போம், தன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், நான் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், குறைவான தாழ்ச்சியான பாவத்தான பாவம் நிறைந்திருக்கிற அந்த உலகத்தில் நான் இப்படி வாழணும், வேறொரு வாழ்வுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள எண்ணங்களை ஆண்டவர் முதல்ல பிடிக்கிறார் பாருங்க. பிசாசும் இந்த எண்ணங்களை தான் முதல்ல பிடிக்கிறான். கடவுளுக்கு எது எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் பிசாசுக்கு முக்கியம். அதனால தான் நான் எந்த எண்ணங்கள் எந்த சிந்தனையோடு கூட நான் வாழ்றேன், ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆற்றல் அதனால பாதிக்கப்படுகிறதா இருக்கிறது, என்னுடைய எதிர்காலம் இதனால பாதிக்கப்படுகிறதா இருக்கிறது. இந்த ஆத்துமா தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு ஆதாரம், எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆற்றல் வெளிப்பட. அப்ப தேவன் தான் உங்களுக்கு மனதை கொடுத்திருக்கிறார். இது ஏதோ சும்மா இருக்கிறதுக்காக கொடுக்கப்படலை. இன்னைக்கு நிறைய படிச்சுட்டா கெட்டு போயிடுவோம், எது எது நல்லதோ எல்லாத்துலையும் கெட்டு போயிடும்னு ஒரு கதையை உள்ள வச்சுறது. நிறைய படிச்சுட்டா மண்டகரம் வந்துடும், கெட்டு போயிடும், அகந்த வந்துடும், இருமாப்பு வந்துடும். கடவுளோடு கூட உறவுல இருந்து படிச்சு பாருங்க, இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உலகத்துக்குள்ள எல்லா காரியங்களை குறித்த அந்த தெளிவு உள்ள வரும். அறிவில்லாமல் இருந்துதான் ஜனங்கள் சீர்கெட்டு போனார்களே ஒழிய, அறிவு இருக்கிறதுனால யாரும் சீர்கெட்டு போறதில்லை. என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். அறியாமை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சாபம். ஏன்னா இந்த அறியாமை அடுத்த தலைமுறைக்கும் கடந்து போயிடும். ஒரு காரியம் தெரியல அப்படின்னா பொறுப்பா அதை தகப்ப என்ன பண்றான்னா தன் பிள்ளைக்கும் அதை வச்சுட்டு போயிடுவான். அறியாமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது. அதனாலதான் அறிவு ஆத்மாவுக்குள்ள வர்றது அவசியம். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இப்ப சொல்றாரு, இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே மனிதன் இருக்கிறான். கடவுள் நினைச்ச மாதிரி இல்ல, மனிதன் தன்னை குறித்து எப்படி நினைக்கிறானோ அந்த நினைவின்படி தான் அவன் வாழ போறான். அப்ப என்ன விசுவாசிக்கிறோமோ அப்படித்தானே இருந்திருக்கணும். ஏன்னா விசுவாசம் தானே ரொம்ப மேலானது. ஏன் வசனம் இங்க ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ, எண்ணங்கள் எப்படியோ, சிந்தனைகள் எப்படியோ அப்படித்தான் அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத ஏன் இந்த வசனம் இப்படி காட்டுது அப்படின்னா, விசுவாசம் கடவுள்கிட்ட இருந்து வர்றது. உங்க இருதயத்துக்குள்ள உங்க உள்ளான மனிதன் ஆவி மனிதனுக்குள்ளாக தேவரகமான விசுவாசத்தை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்றே தனக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை மாற்றக்கூடிய அந்த ஆற்றல், அந்த திறமைகளை சுமந்து வந்ததுதான் தேவனுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை தேவன் உங்களுக்குள்ள ஏற்கனவே வச்சுட்டாரு, அது உங்க ஆவிக்குள்ள இருக்குது. ஆனா இங்க வேதம் போட்டு இருக்கிறது, ஒருவனுடைய சிந்தை எப்படியோ அப்படித்தான் இருக்கிறான் அப்படின்னா, சிந்தை ஆத்தும மண்டலத்தை சார்ந்தது. அப்ப அந்த ஆத்துமா எப்படி சிந்திக்குது, எப்படி செயல்படுது, எப்படி அதை பார்க்குது இந்த உலகத்தை, அதன் அடிப்படையில் தான் என்னுடைய எதிர்காலமே இருக்க போகுது. அப்ப மனதுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஆவி மாத்திரம் தான் முக்கியம்னு எந்நேரமும் ஆவிலேயே மிதக்கக்கூடாது. இந்த பூமியில தேவன் ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஒருவனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்னா, உலகத்தை எப்படி பார்க்கறான், குடும்பத்தை எப்படி பார்க்கறான், மனைவி எப்படி பார்க்கறான், பிள்ளைகளை எப்படி பார்க்கறான், எதிர்காலம், சபை, ஊழியம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருளாதார காரியங்கள் எல்லாவற்றை குறித்ததான பார்வை, சிந்தை எப்படி இருக்குதோ அப்படித்தான் நீங்க இருக்க போறீங்க. அதுக்கு கொஞ்சம் கூட அதிகமாவோ கொஞ்சம் கூட கீழாவோ இருக்க போறது இல்லை. இல்ல கடவுள் ஏற்கனவே நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆசீர்வதிச்சிட்டதுனால எனக்குள்ள வர்றதில்லை. ஆசீர்வதிச்சா எல்லாம் நடக்கணும், இவ்வளவு பெரிய புத்தகம் தேவையில்ல, இவ்வளவு பெரிய பிரசங்கம் தேவையில்ல, ஏன்னா ஆண்டவர் தான் ஆசீர்வதிச்சிட்டாரே. நான் வீட்டிலே இருக்கலாமே, சபை தேவையில்லை, ஏன்னா கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்க நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், கடவுளுக்கு நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்றோம், அதனால நாங்கள்
சபை வேண்டாம், நாங்கள் ஆன்லைனில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். ஆன்லைனில் நீங்கள் சமைச்சு பாருங்கள், வயிறு நிறையாது, ஸ்மெல் வராது, டேஸ்ட்டு தெரியாது. ஆன்லைன்லேயே பார்த்து பார்த்து வயிற்றை நிரப்பிக்கிற வேண்டியதான். ஆன்லைனில் இல்லை, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அப்போ அதுக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குது. ஆமென் ஆண்டவரே, நான் அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். வந்து பார்க்கும் பொழுது தான் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அந்த லைவாக கிடைக்கக்கூடிய அந்த பிரசன்னத்தினுடைய அந்த வல்லமை, அதனுடைய ஆற்றல்கள், அதனுடைய நன்மைகளை ஒருத்தன் அனுபவிக்க முடியும் பாருங்க. அப்ப மனதுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அப்ப விசுவாசம் உங்களுடைய உள்ளான மனிதன் சம்பந்தப்பட்டது, ஆவி சம்பந்தப்பட்டது. ஆனா ரோமர் 10:10 போட்டிருக்கு, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் அப்படிங்கிறது. விசுவாசம்ங்கிறது ஒரு அறிவுபூர்வமானது அல்ல, அது உள்ளுணர்வு சம்பந்தப்பட்டது. ஆவியில உங்களுக்குள்ள விசுவாசம் வரும் பொழுது ஒரு விதமான ஒரு உணர்வு, எல்லாம் நீங்க புரிஞ்சுட்டா இயேசு சொந்த ரட்சகரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, ஏதோ ஒரு நடத்துதல் உள்ளுக்குள்ள, உங்க ஆவிக்குள்ளாக ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு உள்ள வருது, ஒரு தெய்வத்தினுடைய தைரியம், கடவுள் என் கூட இருக்கிறாங்கிற நிச்சயம். சர்ச்சுக்கு போனால் ஏதோ ஒன்று நடக்குது, இல்லை அது தனிப்பட்ட உணர்வுங்க. இதை யாரும் போய் மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூட முடியாது பாருங்க. நல்லா இருக்குது அப்படிதான் ஒரு வார்த்தை போடுவோம் இல்லையா? ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு வேற அளவில் இருக்குது டேஸ்ட் எல்லாம். என்னதான் சொல்ல முடியும் நீங்கள் அது நல்லா இருக்குங்கிறத? அந்த உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்த முடியும்? போய் சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்குது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறது, அறிந்து பார்க்கிறது இல்லை. அது நடந்தது உங்க உள்ளான மனிதனுக்குள்ளாக தேவன் அந்த விசுவாசத்தை உள்ள கொண்டு வர்றார். அந்த விசுவாசம் என்ன பண்ணுது அப்படின்னா, இருதயத்திலே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அந்த விசுவாசம் உங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களை செயல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்களாக மாறப்பனது. கண்களுக்கு காணாத அந்த உலகம் தான் இந்த உலகத்தை இயக்கி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவருடைய அற்புதம் உங்களுக்கு நடந்து கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா, நீங்கள் எத்தனை கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள் தெரியுமா? எத்தனை வயசு நீங்க இந்த பூமியில வாழலாம் தெரியுமா? அத்தனை நீடித்த ஆயுளும், தேவனுடைய பிரியம், தேவனுடைய அன்பு, தேவன் உங்களுக்குள்ள வச்சு அனுப்பின அந்த ஆற்றல்கள், அந்த திறமைகள் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த கண்கள் நமக்கு தேவை. இதைத்தான் பவுல் ஜெபம் பண்றாரு. ஆவிக்குரிய உலகத்துல தேவன் உங்க பேர்ல அவ்வளவு காரியங்களை வச்சிருக்கிறார். ஆனா ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ளதை சரீரத்துக்குள்ள கொண்டு வரணும்னா நடுவுல ஒரு காரியம் தடையா இருக்குது. அதுக்கு பேரு தான் ஆத்துமா. ஆத்துமானா தடை செய்யறது இல்லை, ஆத்துமாவை சரியா நடத்திட்டோம் அப்படின்னா, சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பூமியில உங்களை விட பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இருதயத்திலே விசுவாசிப்பது போல் அவன் இருப்பான் அப்படின்னா நீதிமொழிகள் 23 சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லப்படலை. ஏன்னா அவன் விசுவாசிக்கிறான், ஆனா விசுவாசிக்கிறது போல் அது இருக்கிறது இல்லை. நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கிற ஒரு காரியம் மனதுக்கு அறிவாக மாறணும். அதனாலதான் ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு சிந்தை எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீங்கள் விசுவாசிக்கிற காரியம் உங்களுக்கு அறிவாய் வரல அப்படின்னா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. கேட்கும் போது நல்லா இருக்கும், இங்க வந்திருக்கிறீங்க, இந்த கேட்குறீங்க, உள்ளுக்குள்ள என்னமோ ஒன்று பண்ணும், ஆமா இல்ல ஆமா இல்ல ஆமா இல்லைன்னு. ஆனா வீட்டில் போய் அந்த சூழ்நிலை, தொழில் பண்ற இடத்துக்குள்ள அந்த சூழ்நிலையை நீங்க சந்திக்கும் போது உங்க அறிவு தான் டாமினேட் பண்ணும். ஏன்னா விழுந்து போன உலகத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. ஆத்துமா இன்னும் புதிதாக்கப்படலை. இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் போது உங்க ஆவிதான் மறுபடி பிறந்திருக்கிறது. சரீரம் இயேசுனுடைய 2ஆம் வருகையில இது அழிவுள்ள, இது அழியாமையை தரித்துக் கொள்ளக்கூடிய மகிமை நிறைந்த சரீரமாக அது மாற்றப்படுகிறது. ஆனா இப்ப ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்தும ரட்சிப்புன்னு ஒன்று நடந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா நான் விழுந்து போன உலகத்திலிருந்து வர்றேன். வாரம் முழுசும், வாரத்தில் 6 நாள் நீங்கள் வேலை பார்க்குற இடம், நீங்கள் பழகிற ஜனங்கள் எல்லாமே தோற்று போன மனநிலையில் வாழுகிற அந்த ஜனங்களுக்குள்ள மீடியால இருந்து எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய காரியங்களை பேசுறது இல்லை. அதனால ஆத்துமா மறுவப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இதெல்லாம் கதவை சாத்திட்டு தனிப்பட்ட ரீதியில தேவனோடு கூட உறவின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள், வேதத்தோடு கூட நேரத்தை செலவு செய்யணும். ஆத்துமாவை அந்த விசுவாசத்தினுடைய அந்த அறிவுக்குள்ள கொண்டு போகணும். ஏன்னா ஆத்துமா நம்ப மறுக்குது, பயப்படுது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம். தேவன் பெரிய காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறார். நம்மளால அதை கிரகித்துக் கொள்ள முடியாதனால விசுவாசிக்கிறோம், ஆனா விசுவாசிக்கிறது போல நம்மள சிந்திக்க முடியறதில்ல. சிந்திக்காதனால எதை சிந்திக்கிறீங்களோ அந்த வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கையாய் மாறப்போகுது.
அதனால தான் ரொம்ப அவசியம். வீடுகளில் தேவனுடைய வார்த்தை அடிக்கடி பேசப்படணும். அதனால தான் நீ உன் பிள்ளைகளோடு கூட நடக்கும் போதும், உட்காரும் போதும், படுத்திருக்கும் பொழுதும் இந்த வார்த்தைகளை அவன்கிட்ட பேசுன்றாரு. ஏன்னா குழந்தைகளுடைய இருதயத்திலே மதியினம் ஒட்டி இருக்கும். தப்புன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பயப்படுறது எதுக்குன்னா, இந்த உலகத்தில் நடக்கிற சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் எளிதாக அதுங்க வசமாயிருதுங்க. மதியினம் ஒட்டி இருக்குது. அப்ப பிள்ளைங்களோடு கூட அதிகமான வார்த்தையை பேசுங்க. சாப்பிடும் பொழுதும், படுத்திருக்கும் பொழுதும், நடந்து போகும் பொழுதும், எங்கேயாவது பிரயாணப்படும் போதும் கடவுளுக்கு எடுத்த காரியங்களையே பேசிக்கிட்டே வாங்க. ஏன்னா அதனுடைய ஆத்துமா அந்த வார்த்தைகளை பார்க்கட்டும், அந்த அறிவு உள்ள போகட்டும். பிள்ளைக்கு 3 வேளைக்கு நான் சாப்பாடை போட்டேங்க, நல்லா படிக்க வச்சுட்டேங்க, அதுக்கெல்லாம் வளர்ந்துருங்க. நீங்க எதுக்கு அதை விட மேன்மையான காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கு? ராப்பகலா உட்கார்ந்து பிள்ளைக்குள்ள தேவனுடைய வார்த்தைகளை தரிசனமா உள்ள வச்சு விடணும். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னை நடத்துவார். எந்த இக்கட்டிலும் அவர் உனக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். உன் மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறார். இயேசுடைய ரத்தம்னா என்ன? ஏன் ரத்தம் வந்தது இந்த பூமியில? பாவம்னா என்ன? பரிசுத்தம்னா என்ன? நீ எப்படிலாம் செழிப்பா நீ வாழலாம் அந்த பூமியில. பிள்ளைகளோடு கூட காது கேட்க பேசுங்க. ஆத்துமக்குள்ள அறிவாய் போகட்டும். ஆனா கொண்டு போய் பொறுப்பா ஸ்கூல்ல சேர்த்துறோம், டியூஷன்ல சேர்த்துறோம், கோச்சிங்க கொடுத்துட்றோம். உலகத்தில் இருக்கிற அறிவு அவனுக்குள்ள நல்ல மண்டை வீங்கி போன ஆள் போல இருக்கிறான். செல்லில் உங்களுக்கு இது தெரியுமா, கூகுளில் உங்களுக்கு அது தெரியுமா, எல்லாம் தெரிஞ்சிருது அவனுக்கு. இயேசு அப்படின்னா யாருன்னே, ஏன்னா அதுக்கு டைமே நம்மளே கொடுக்கலையே. பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவு பண்ணுங்க தேவனுடைய வார்த்தைக்காக. அப்ப இருதயத்தில் விசுவாசிக்கிற காரியம் மனதில் அறிவாய் வரணும். இருதயத்தில் விசுவாசிக்கிறது மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் போறதுக்கு வாய்ப்பு உண்டு தெரியுமா? நீங்கள் இருதயத்தில் ஒரு காரியத்தை விசுவாசிப்பீங்க, ஆனால் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது. இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் மனம் ஆமேன்னு சொல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் உள்ளான மனுஷனுக்குள்ள சொல்றது எல்லாமே ஒரு விதமான உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும், இல்லை இப்படி நடந்துருச்சுன்னா இவர் சொல்ற மாதிரியே என் வாழ்க்கை இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது மாதிரி ஒரு மாதிரி சந்தேகத்தோடு கூட பார்க்கும். ஆனால் மனம் பார்த்தீங்கன்னா அதோடு கூட ஒத்து வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ முத உங்கள்கிட்ட இந்த இயேசுவை பற்றி இந்த சுவிசேஷத்தை யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பேசும் பொழுது உங்களுக்கு உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு விதமான ஒரு அசை ஒன்று உண்டானது. ஆனால் ஆத்துமா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்ன இவங்க ஏதோ நம்மளை மதம் மாத்துறாங்களோ அல்லது ஏதோ ஒன்று நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படின்ற மாதிரியே இருந்தது. அதையெல்லாம் தாண்டி தான் உள்ளுக்குள்ள ஆண்டவருடைய கிரியை நடந்து தான் இன்னைக்கு வந்து இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ஆத்துமா இங்கே பெரிய அளவில் தாக்கம் உண்டாகாட்டாலும் ஆவியில் ஒரு தாக்கம் உண்டானது. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு, இந்த இயேசு தான் ஆண்டவர், இவர் தான் எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், சிலுவையில் என் பாவத்தை சுமந்து தீர்த்தார். அறிவா மாறிச்சு. முந்தி நான் விசுவாசித்தது இப்போ எனக்கு அறிவாய் மாறிட்டதுனால இன்னைக்கு நான் எதை சிந்திக்கிறேனோ அது என் வாழ்க்கையா மாறுது. ஒரு வியாதி வரும்பொழுது அவருடைய தழும்புகளால் சுகமாகிறேன் அப்படிங்கிறது விசுவாசித்த முந்தி. இப்போ நான் அறிவுபூர்வமாக நான் அதை பார்க்குறேன், என் சிந்தனையில் வருது. வியாதி வர்றதுக்கு முன்னாடி நான் பேச ஆரம்பிக்கிறேன். உடம்பு ஒரு மாதிரி பலவீனமாக வரும்பொழுதே நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்? நான் ஏற்கனவே சுகத்தோடு கூட இருக்கிறேன். அப்போ அறிவில் இருந்து நான் பேசும்போது சத்துருடைய கிரிகள் இங்கே அழிக்கப்படுது. கடன், ஏற்கனவே தேவன் கல்வாரியில் என்னுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். அது அறிவு. மிந்தி விசுவாசித்தது இப்போ எனக்கு அறிவாய் வருது. எப்படி? அதுக்கு தான் பிரசங்கம். அதனால தான் பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினாலே அநேக ஜனங்களை ரட்சிப்பது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. சிலுவை பற்றின இந்த செய்தி கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியம், மீட்கப்படுகிறவர்களுக்கு அது தேவனுடைய பலனா, தேவ ஆற்றல் அங்கே அவனுக்குள்ள இருந்து இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்குது. கொண்டு வந்து ஒப்பு கொடுக்குறீங்களே, இந்த 2 மணி நேரத்தை இந்த இடத்துல வச்சு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கல்ல, தேவனுடைய ஆற்றல் உங்களுக்குள்ளாக கலாச்சாரத்தில் போட்டிருக்கு. தேவன் தமது ஆவியை அனுப்பி அவர்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறார். இந்த அற்புதம் தான் பெரிய அற்புதம். வெறும் மாம்ச கண்ணை திறந்து விட்டு பெரிய பிரயோஜனம் இல்லை. உள்ளான இந்த 2 கண்ணும் தெரிஞ்சவங்க உள்ளான ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறாங்கல்ல, அந்த கண்ணை திறக்கிறது எவ்வளவு பெரிய அற்புதம். அப்ப அப்படி பார்த்தா இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை பண்ணியிருக்கிறார். எத்தனையோ பேர் எழுந்து நடக்க முடியாது, வாழ்க்கையில எந்திரிச்சு பாவத்துக்கு எதிராக நிற்க முடியல, முடமாக்கப்பட்ட நிலையில இருந்தீங்க. இன்னைக்கு பாவத்தின் மேல ஏறி நடக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். முடவர் நடந்திருக்கிறார், குருடர் பார்க்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள். முந்தி தேவ சத்தம்னா என்னன்னே தெரியாது, கடந்து போய்கிட்டே இருப்போம். ஏதோ வந்துட்டாங்க, அல்லேலூயா கோஷ்டி வந்துட்டாங்க,
கிண்டல் அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தோம். ஆனா இன்னைக்கு தேவன் பேசுகிறது கேட்குதே, நல்லா கேட்குதே. எவ்வளவு பெரிய அற்புதம்! இந்த அற்புதத்தை முதல்ல கொண்டாடணும். உங்க ஆத்துமா ரொம்ப ரொம்ப அவசியம், நீங்க நன்றாயிருப்பதற்கு. அதனாலதான் இயேசு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்டா சிலர் எலியா, சிலர் எரேமியா, சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கும் பொழுது, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார். அறிவு ஆத்துமாவுக்கு புரியுதா? பேதுரு எழுந்து சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மேசியா. இயேசு உடனே சொல்றாரு, இந்த அறிவு மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தல, எந்த காலேஜிலும் போய் நீ இதை கற்றுக்கொண்டு வரல. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறது பிதாவாகிய தேவனே உனக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு அறிவாய் உள்ள வரணும். இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்போ ஆவியிலிருந்து இது பேசப்படுகிற வார்த்தை. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால பார்த்தீங்கன்னா இதே ஆளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. என்னாச்சு? ஆவியில வந்த வெளிச்சம் ஆத்மாக்குள்ள இல்லாதனால இவர் சிலுவை குறித்து பேசிட்டு இருக்கும் பொழுது இயேசுவை தனித்து கூட்டிட்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினான். யார? இயேசுவையே. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீரு? செத்து போவேன், செத்து வாயில போட்டுக்கங்க. செத்து போயிருவீங்களா? வாயில போட்டுக்கங்க. அப்படிலாம் அவசகுணம் பேசக்கூடாது. யாரா? இயேசுவை. இப்பத்தான் சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துன உடனே இயேசு கலிகூர்ந்து அவரும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு சொல்லிட்டாரு, மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, பிதாவாகிய தேவனே உனக்கு இதை. அப்ப அந்த வெளிப்பாடு அறிவா வரலைன்னா எவ்வளவு பெரிய டேஞ்சர் பார்த்தீங்களா? அந்த வேலையை செய்யவே விடாது. மேசியானா மேசியாக்கு என்ன வேலைங்கிறது தெரியல பேதுருக்கு. மேசியான்னு கண்டுபிடிச்சாச்சு, விசுவாசிச்சாரு. ஆனா விசுவாசம் அறிவுபூர்வமாய் வராதனால, ஆத்ம மண்டலத்தில் வராதனால அந்த இயேசுவை இப்ப கடிந்து கொள்றார். அப்பாலை போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கேற்றவைகளை நீ சிந்திக்கிறவனாய் இருக்கிறாய். அதனால அப்பாலை போ சாத்தானே. அப்ப தேவனுக்குரிய காரியங்களை நான் சிந்திக்கணும். ஏன்னா அதுதான் விசுவாசத்துல இந்த பூமியில நிலைநாட்டக்கூடிய ஒரு சிந்தனையாய் அறிவாக அது இருக்கும். அப்ப ஆவியில் வந்த வெளிப்பாடு மனதுல சிந்தனையாகும் பொழுது நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்களோ அப்படியே இருப்பீர்கள். இதுதான் சொன்னாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனா எல்லாம் கூடலையே. என்ன புரியுதா? விசுவாசம் அறிவாக ஆத்மாக்குள்ள வராத வரையிலும் ஒரு நாளும் அது உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வராது. அதனால அந்த ஆத்மாவினுடைய மறுரூபம் அவசியம். தேவன் கொடுத்திருக்கிற ஆதாரம்